ஸ்வரிகா ஃப்ரெண்ட்ஸ் சும்மா தாயில் ஹலோ சொல்லலாம் தான். சரி, வெல்கம் டு தமிழ் ட்ராமாக்குள். இன்றைக்கி தி பெஸ்ட் ஸ்டோரியோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட டியூ ஃபோனும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பெஸ்ட்டு பார்த்துருப்பான்ல. ஸோ அதனால் பெஸ்ட் இப்போ ரொம்ப சோகமாக தனியாக இருக்கான். அப்போ அங்கே இவனோட 2 ஃப்ரெண்டும் வராங்க. வந்து என்ன விஷயம், ஏன் இப்படி சோகமாக இருக்கேன்னு கேட்க, பெஸ்ட்டு கடுப்பில் நோட் புக்கை தூக்கி போட்டுட்டு நான் ஒரு சாங்கையும் எழுத விரும்பலன்னு சொல்கிறான். அதை இவங்க 2 பேரும் கேட்டு ஷாக் ஆகி, ஏண்டா நீ இப்போ தானே ஜஸ்ட் சாங் எழுத ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ளே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு பெஸ்ட்டு சோகமாக ஃபோனும் டியூவும் ஒருத்தருக்கு விரும்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறான். அது கேட்டு இவங்க 2 பேரும், நீ ஓவராக யோசிக்கிறாடா, சரி இது அவனே உன்ட்ட சொன்னானான்னு கேட்க, அதுக்கு பெஸ்ட்டு இல்லைன்னு தலையாட்டுறான். அப்புறம் என்னடா சாங் எழுதுறத ஸ்டாப் பண்ணாத, நீ இப்போ தான் உன்னோட லவ்வை சொல்லுறதுக்காக தொடங்கியிருக்க, அதை ஸ்டாப் பண்ணாதன்னு பிரைட் சொல்கிறான். ஆனாலும் பெஸ்ட்டு சோகமாக, இனி நான் சாங் எழுதுறது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு ரே பெஸ்ட்டு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, காம் டவுன்டா, அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தா ஈஸியாக எடுத்துக்கோ, அதிகமாக யோசிக்காத, நீ ஜஸ்ட் உன்னோட லவ்வை சொல்ல மட்டும் ட்ரை பண்ணுன்னு சொல்கிறான். ஆனாலும் அதை கேட்டு பெஸ்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி எரிச்சலில் மூஞ்ச தொங்க போட்டுட்டு சினிங்கிட்டு இருப்பான். இது இவங்க 2 பேரும் பார்த்துட்டு பெஸ்ட்டை சந்தோஷப்படுத்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ண அப்படிங்க கட் பண்ணி இப்போ உங்க 2 பேரும் பெஸ்ட்டை பிடிச்சி தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு போகிறானுங்க. அப்படி எங்கே கூட்டிகிட்டு போகிறானுங்க பார்த்தா டியூ பேஸ்கெட் பால் விளையாடுற இடத்துக்கு. ஸோ அங்கே பெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்ததும், இதெல்லாம் வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி பெஸ்ட் எஸ்கேப் ஆக பார்ப்பான். டக்குன்னு இவங்க 2 பேரும் பெஸ்ட்டை பிடிச்சி, எங்கே போக பார்க்குற, அதெல்லாம் போகக்கூடாது, தைரியமாவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நின்று டியூ செம்ம ஸ்மூத்தாக ட்ரிப்ளிங் பண்ணி பேஸ்கெட் பால் விளையாடுறத 3 பேர் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு பிரைட்டும் ரேயும், செம்ம கூலாக இருக்காண்டா, இவனை நீ எடுத்துக்கலான்னா வேறு யாராவது எடுத்துக்குவாங்க, ஸோ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு 2 பேரும் கேட்க, பெஸ்ட் என்ன பண்ணன்னு தெரியாமல் திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்கான். அப்போ சைடில் விளையாடிட்டு இருந்த ஒருத்தன் பால் பாஸ் பண்ண, அது கரெக்டாக இவங்க 3 பேர் நோக்கி வருது. அதுவும் பெஸ்ட் மூஞ்சிக்கிட்ட வரவும் 3 பேர் பயந்து போய் கண்ணை இறுக்கி மூடிட்டு நிற்கிறானுங்க. அப்போ டக்குன்னு யாரும் அந்த பாலை பிடிச்சிடறான். அதை பிடிச்சதும், என்னடா பால் நம்ம மேலே படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி லைட்டாக மெதுவாக பெஸ்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா பால் படித்தது வேறு யாரும் இல்லை, டியூ தான். அதை பார்த்துட்டு ஷொப்பாடா தப்பிச்சோண்டா, இல்லாட்டி மறுபடியும் பால் பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாவனுங்களும் பெருமூச்சு விட்றானுங்க. அப்படி மூச்சு விட்டுட்டு டியூ பெஸ்ட்டை பார்த்து, சாரி மறுபடியும் உன் மேலே பால் பட வந்ததுக்குன்னு சொல்கிறான். அண்ட் அதே நேரத்தில் சைடில் டியூவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் டியூவை பார்த்து, நாங்கள் கிளாஸ் கிளம்புறோன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இதை பிரைட்டை பார்த்துட்டு, டியூ பெஸ்ட்டு க்ளோஸாக இருக்கிறதுக்கு இதான் சாக்குன்னு டியூட்ட, நீ பேஸ்கெட் பால் செமையாக விளையாடுவாளா, ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் பெஸ்ட்டுக்கு கொஞ்சம் சொல்லிக்கூட, அவனுக்கு கற்றுக்கணும் ரொம்ப ஆசைன்னு சொல்ல, அதை கேட்டு டியூ பெஸ்ட்டை பார்த்து, அப்படியே நிஜமாக கற்றுக்கணும் ஆசையாக இருக்கான்னு கேட்குறான். அதை கேட்டு பெஸ்ட்டுக்கு என்ன சொல்ல தெரியாமல் திருத்தன்னு முழிச்சிட்டு இருக்க சைலரே டியூ பார்த்து, ஆமாம் இவன் உன்கிட்ட கேட்கணும் பல தடவை யோசிப்பான், பட் மிஸ் ஆகிடும், ஸோ நீ இப்போ மட்டும் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடாதுன்னு சொல்ல, ஏன்டா இப்படி மாட்டி விட்டுறீங்க, நான் உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ண அப்படிங்கிற மாதிரி பெஸ்ட் இவங்க 2 பேரும் திரும்பி பார்க்குறான். டியூ ரே சொன்னதை கேட்டுட்டு, சொல்லி தரேன், அப்போ தான் நான் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு சாரி கேட்ட மாதிரி இருக்கும்னு சொல்கிறான். அதை கேட்டு பிரைட்டும் ரேயும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டை பிடிச்சி அவங்க கூட போன்னு தள்ளி விட்றானுங்க. தள்ளி விட்டுட்டு பெஸ்ட் அவன் ஆள் கூட சேர்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஹைஃபை பண்ணுறானுங்க. அண்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் செம்ம கூலாக, ஒருத்தன் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு அவனை எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, சூப்பர்லா. சரி இதெல்லாம் விடுங்க, இப்போது இவங்க 2 பேரும் ஹைஃபை போட்டுட்டு பெஸ்ட்டும் டியூவும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் டியூ பெஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் பால் எப்படி போடணும்னு போட்டு காமிக்கிறான். காமிச்சிட்டு, இவ்வளோ தான் சிம்பிள், இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, இந்த போடுன்னு பாலை கொடுக்குறான். அதை பெஸ்ட்டை வாங்கி பாலை பேஸ்கெட்டை நோக்கி போட, அது பேஸ்கெட்டை விட்டு வெளியில் போயிடுது. உடனே டியூ பால் எடுத்துகிட்டு வந்து பெஸ்ட்டை கொடுத்து எப்படி பேஸ்கெட்டில் குறி பார்த்து போடணும் அப்படின்னு க்யூட்டாக டீச் பண்ணுறான். அதாவது அந்த ஆங்கிளை எய்ம் பண்ணணும், அப்புறம் இந்த காலை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து பெண்ட் பண்ணி, இப்போ அந்த ஸ்கொயரை எய்ம் பண்ணி உன்னோட எல்போவை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பாலை தூக்கி போடணும் அப்படின்னு டீச் பண்ணுறான். இதை ஃபுல்லாக ஸ்டைலில் நின்றுட்டு இருந்த பெஸ்ட்டோட 2 ஃப்ரெண்டும் பார்த்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. எங்கள் டியூ பெஸ்ட்டுக்கு டீச் பண்ணி கொடுத்துட்டு இப்போ பாலை தூக்கி போடுன்னு சொல்கிறான். பெஸ்ட்டும் பாலை தூக்கி போட மறுபடியும் மிஸ் ஆயிடுது. ஆக்சுவலாக இவ்வளோ அழகாக க்யூட்டாக டீச் பண்ணால் யாருக்கு தாங்க டக்குன்னு பால் போட தோணும், அதான் மிஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ டியூ பெஸ்ட் கை பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக நின்று இன்னொரு தடவையும் ஸ்லோ மோஷனில் சொல்லி கொடுக்குறான். பெஸ்ட்டுக்கு டியூ பக்கத்தில் இருக்கிறது செம்ம ஹாப்பியாக இருக்குது, இதை பார்க்கவே செம்ம க்யூட்டாக தான் இருக்கும். சரி, இப்போ டியூ பெஸ்ட்டுக்கு டீச் பண்ணிவிட்டு பால் போட சொல்ல, பெஸ்ட்டும் கரெக்டாக எய்ம் பண்ணி பாலை போடுறான். அதை பார்த்து டியூ வா சூப்பர்னு சொல்கிறான். இப்படியே 2 பேரும் செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா அப்படிங்க கட் பண்ணி இப்போ பெஸ்ட் அவனோட வீட்டில் இருந்துக்கிட்டு அவன் ஒரு வாய்ஸ் ஓவரில், அன்றைக்கி ஒரு நாள் என்னோடய ஃபேஸில் பால் பட்ட மாதிரி இன்றைக்கும் ஒரு பால் கிட்டத்தட்ட என்னோடய ஃபேஸில் பட்டிருக்கும், பட் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சு, அது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு
தெரியல. ஒருவேளை இந்த ஃபீலிங்ஸ் யாரையாவது லவ் பண்ணுற ஃபீலிங்கா என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு டெய்லி லைஃப்பில் நடக்கிறத பற்றியும் அவனோட ஃபீலிங்ஸ் பற்றியும் வாய்ஸ் ஓவரில் சொல்லிட்டே நோட் புக்கில் எழுதி முடிக்கவும் பெஸ்ட்டுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை எடுத்து பார்த்தா டியூ பெஸ்ட்டு கிட்ட ரொம்ப க்ளோஸாக நின்று பேஸ்கெட் பால் விளையாட சொல்லி கொடுக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களா, அந்த ஃபோட்டோவை குரூப்புக்கு அனுப்பியிருப்பாங்க. அதை பெஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் பிரியாத சந்தோஷத்தில் ஸ்மைலிங் ஃபேஸோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இருப்பான். அண்ட் இதுக்கப்புறமா மறுநாள் ஸ்கூல் லைப்ரரியிலேருந்து டியூ படிச்சுட்டு இருப்பான். அதே இடத்துல இருந்து பெஸ்ட் அங்கேயும் இங்கேயுமா நர்வஸில் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துட்டு இருப்பான். ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கான் பார்த்தா டியூட்ட பேசுறதுக்காக தான் இப்படி நடந்துட்டு இருப்பான். ஆக்சுவலாக ஒருத்தவங்க மேலே க்ரஷ் இல்லாட்டி ஃபீலிங்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட போய் பேசணும்னு நினச்சாலே ஒரு விதமான நர்வஸ் இருக்கும் தெரியுமா. அதே மாதிரி தான் இப்போ பெஸ்ட் நர்வஸில் நடந்துட்டு டியூவை மறைஞ்சிருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். அப்படி எட்டி பார்த்துட்டு தைரியமாக இருடா, நீ அவனுக்கு ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிற, ஸோ வா போகலாம் அப்படின்னு அவனுக்குள்ளே பேசிட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு டியூட்ட பேச போக சந்தோஷமாக ஸ்மைலிங் ஃபேஸோட திரும்புகிறான். அப்போ அங்கே ஃபோன் வந்துடா. வந்து ஹே டியூ என்ன பண்ணுற அப்படின்னு பேசிட்டு டியூ கூட சேர்ந்து உட்கார ஸ்மைலிங் ஃபேஸோட திரும்பின நம்ம பெஸ்ட் ஃபோன் டியூ கூட சேர்ந்து இருக்கிறத பார்த்ததும் சோகமாயிடறான். அப்படி சோகத்தில் பின்னாடி திரும்பி போய் மறைஞ்சு நின்று இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால ரொம்ப சேடாக இருக்கா அப்படிங்க கட் பண்ணி இப்போ பெஸ்ட்டு தனியாக இருந்து லைப்ரரியில் பார்த்ததை நினச்சி ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வராங்க. வரும்போதே ஹே உனக்கு நேற்று கிட்டத்தட்ட காயப்பட்டிருக்கும், ஆக்சுவலாக அந்த பாலுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு போல், அதான் உன்னை நோக்கி எப்போ பார்த்தாலும் வருது அப்படின்னு டீஸ் பண்ணிகிட்டே பக்கத்தில் உட்கார பெஸ்ட்டு சோகமாக திரும்பி அவனை பார்க்குறான். அதை பிரைட் பார்த்துட்டே ஹே உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறான். ஆனால் பெஸ்ட் அதுக்கு பதில் சொல்லாமல் சோகமாக இருக்க இதை ரே பார்த்துட்டு இவன் ஏன் இப்படி இருக்கான்னு புரிஞ்சு அவன் பெஸ்ட்டை பார்த்து அட்லீஸ்ட் நீ டியூ கூட க்ளோஸாக இருக்க முடிஞ்சுதே, அதுக்காகவே நீ சந்தோஷப்படணும். பட் நீ ஒரு வேளை டியூ ஃபோனும் லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றான்னா அதை நீயே டியூட்டை கேட்க வேண்டியதானே சொல்ல. அப்படி நான் டியூட்டை கேட்டேன்னா அதுக்கு அவன் என்னை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டானா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சோகமாக பெஸ்ட்டு சொல்கிறான். அதுக்கு ரே நீ ஆல்ரெடி சாங் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்ட, ஸோ அதை ஸ்டாப் பண்ணதை ஜஸ்ட் கண்டினியூ பண்ணு, நமக்கு என்ன தேவை, உன்னோட லவ் ஃபீலிங்ஸ் டியூக்கு தெரியணும் அவ்வளோதானே சொல்ல. அதுக்கு பிரைட்டும் ஏன் இவன் சொல்கிறது கரெக்டானு சொல்லிட்டு சரி நீ எப்படி உன்னோட பாட்டை அவனை கேட்குற மாதிரி பண்ண போகிற, எனக்கு தெரியல எப்படி பண்ண போகிறேன்னு சோகமாக பெஸ்ட்டு சொல்கிறான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க அப்படிங்க கட் பண்ணி நைட்டு பெஸ்ட்டு டியூவோட ஃபோட்டோவை பார்த்துட்டே டெய்லி லைஃப்பில் எழுதுகிற நோட் புக்கில் டியூ ஃபோட்டோ ஓட்டி அவன் வாய்ஸ் ஓவரில் நான் இதை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸோ இதில் நான் தொடர்ந்து போராடணும். அண்ட் டியூ மேலே இருக்கிற க்ரஷ் ஃபீலிங்ஸ் எனக்கு ஒரு வித்தியாசமான சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. ஒருவேளை நான் டியூவை ஏற்கனவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வாய்ஸ் ஓவரில் சொல்லிட்டு நோட் புக்கில் எழுதுகிறான். எழுதி முடிச்சு கடைசியாக டியூ பேர் எழுதி ஹார்ட் போட்டு ஒரு க்யூட்டான ஸ்மைல் பண்ணுறான். அண்ட் அப்புறமா பெஸ்ட்டு கிட்டார் எடுத்து ப்ளே பண்ணி சாங் லிரிக்ஸ் எழுதுகிறான். இப்படி டெய்லியும் ஸ்கூல் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து டியூக்காக ஒவ்வொரு லைனாக சாங் லிரிக்ஸ் எழுதி கிட்டார் ப்ளே பண்ணி பார்க்குறான். அண்ட் இதுக்கப்புறமா பெஸ்ட்டு படிச்சுட்டே டேபிளில் படுத்து தூங்கிடுவான். அதான் இப்போ தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு ஃபோன் எடுத்து டைம் பார்க்குறான். டைம் பார்த்ததும் ஐயோ ஸ்கூலுக்கு போக லேட் ஆகிடுச்சுன்னு அறக்க பறக்க ஸ்கூல் யூனிஃபார்ம் மாற்றிட்டு டேபிளில் இருக்க எல்லா நோட் புக் எடுத்து பேக்கில் தூக்கி போட்டுட்டு ஐயோ லேட் ஆகிடுச்சுன்னு ஸ்கூலுக்கு ஓடி போகிறான். இதை பார்க்கும்போது என்னோடய ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது. நானும் இப்படி தான் 9 மணிக்கு தானே அசம்பிளி, ஸோ அதனால நல்லா 7 மணிக்கு வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஹோம்ஒர்க் எழுந்தின நோட் புக்கை வீட்டிலே மறந்தாப்பில் வச்சுட்டு அறக்க பறக்க கிளம்பி ஸ்கூலுக்கு போனால் அங்கே அசம்பிளி ஸ்டார்ட் ஆயிரும், கேட்டும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்னங்க வாட்ச்மேன் அண்ணாட்ட போய் ப்ளீஸ் உள்ளே விடுங்கன்னு கெஞ்சிட்டு இருப்பேன். அவர் விடவே மாட்டார். எங்கள் வீட்டில் வெளியில் நின்று திட்டிகிட்டு இருப்பாங்க லேட்டாக கிளம்புனதுக்கு. அதுக்குள்ளே என்னோடய ஃப்ரெண்டு வந்துடுவா, அவ கூட போய் லேட் கமர் லிஸ்ட்டாக வெளியில் நின்றுட்டுப்பேன். ஆக்சுவலாக அப்போ நான் கிளாஸ்க்கு லேட்டாக போகிறது ரொம்ப பயமாக இருக்கும், டீச்சர் திட்டிடுவாங்கன்னு. பட் இப்போ இதை யோசித்து பார்த்தா செமையாக சிரிப்பாக இருக்குது, இதுக்கெல்லாமா பயந்தோம் அப்படின்னு. சரி இதெல்லாம் விடுங்க. இப்போ பெஸ்ட் ஸ்கூலுக்கு வந்ததும் மறுபடியும் அறக்க பறக்க நிறைய நோட் புக் எடுத்துகிட்டு மாடியிலிருந்து கீழே இறங்கி வரான். அப்படி ஸ்பீடாக இறங்கி வந்ததில் டியூ மேலே மோதி எல்லா நோட் புக்கும் கீழே போட்டுறான். உடனே பெஸ்ட்டு சாரின்னு சொல்லிட்டு நோட் புக் எடுக்கிறான். டியூ அது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அவங்க கூட சேர்ந்து நோட் புக் எடுத்துகிட்டே அட நம்ம எல்லா டைம்லையும் ஏதாச்சும் ஒரு சீசிங்கில் தான் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நோட் புக் எடுத்து கொடுக்குறான். அப்போ தான் பெஸ்ட்டுக்கு இடிச்சது டியூன்னு தெரிஞ்சு நர்வஸில் நோட் புக்கை வாங்கி தேங்க்யூன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அன்றைக்கி பேஸ்கெட் பால் விளையாட சொல்லி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஓகேன்னு டியூ சொல்கிறான். சொன்னதும் அங்கேருந்து பெஸ்ட்டு போயிடறான். போனதும் டியூ பெஸ்ட்டோட நர்வஸை பார்த்து சிரிச்சுட்டு நிற்பான். அண்ட் இதுக்கப்புறமா பெஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸாக கிளாஸுக்கு வரான். வந்து புக் எடுக்கிறதுக்காக அவனோட பேக் ஓப்பன் பண்ணி எடுக்கிறான். அப்போ அவன் பேக்குள்ளே ஹோம்ஒர்க் எழுதின நோட் புக் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி இது இங்கே இருக்குதுன்னா எடுத்துகிட்டு போன நோட் புக் எங்கே போட்டேன் அப்படின்னு யோசிக்க அப்போ தான் டியூ மேலே மோதி எல்லா நோட் புக்கும் கீழே போட்டுட்டு எடுத்துருப்பான்ல, அதில் அங்கே ஒரு நோட் புக் மட்டும் போட்டுட்டு வந்துட்டான்னு இப்போ தான் ஞாபகம்
புக் வந்து ஒரு ஷர்ட் அப்படின்னு கத்த முன்னாடி இருக்க இவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் பதட்டமாயி ஹே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டே கத்தாத சைலண்ட் கிளாஸ்ல இருக்கும் அப்படின்னு பிரைட் சொல்ல பெஸ்ட் இவங்க 2 பேரை பார்த்து ஹஸ்கி வாய்ஸ்ல ரொம்ப பதட்டமா நான் டீச்சர் ஆஃபீஸ் ரூமுக்கு போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஆமா அதுக்கு என்ன அப்போ நான் டியூ மேலே மோதினேன் சரி அதுக்கு என்ன அங்கே ஒரு நோட் புக் அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பெஸ்ட்டு சொல்லிட்டு சினிங்கிட்டு இருக்க டே உன்னை சாவடிச்சிருவேன் டென்ஷன் பண்ணாமல் பாயிண்ட்டுக்கு வாடா இப்போ அதில் என்னடா பிரச்சனைன்னு பிரைட் கேட்க பெஸ்ட் அவங்க கையில் இருக்கிற ஹோம்ஒர்க் நோட்டை காமிச்சு இது இங்கே இருக்குது அப்போ அங்கே இருக்குது என்னது அப்படின்னு சின்னுங்க இதே மாதிரி நோட் புக்கை நான் பார்த்துருக்கேன் அதில் நீ சாங் லிரிக்ஸ் தானே எழுதியிருப்ப அதுக்கு என்ன அப்படின்னு பிரைட் கேட்குறான் அதுக்கு பெஸ்ட்டு டென்ஷனில் தலையை சொரிஞ்சுட்டே இல்லை அது மட்டும் இல்லை அதில் ஃபுல்லாக டியூ பற்றி இருக்குது ஸோ போச்சு நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நோட் புக்கை ரீட் பண்ணி அவனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ அப்படின்னு அழுகிற மாதிரி சின்னிக்கிட்டே சொல்ல இது நல்ல விஷயம் தானே அவன் உன்னை லவ் பண்ணுறானா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும்னு பெஸ்ட்டை கூல் ஆக்கிறதுக்காக பிரைட் சிரிச்சுட்டே காமெடி பண்ணுற பேல கடுப்பேற்ற சைலரே ஒருவேளை டியூ விரும்பலன்னா என்ன பண்ணன்னு கேட்க பிரைட் ரே காலை தட்டி விட்டுட்டு நானே பெஸ்ட்டை கூல் பண்ணதுக்காக இப்படி சொன்னா நீ இன்னும் கூட கொஞ்சம் அவனை குழப்பி விடு அப்படிங்கிற மாதிரி காலை தட்டி விட பெஸ்ட் ரே சொன்னதை கேட்டுட்டு இப்போ என்னடா பண்ண அப்படின்னு தலையை சொரிஞ்சுட்டே கேட்க ரே பெஸ்ட்டை பார்த்து மறுபடியும் நல்லா பேக்கை செக் பண்ணி பாருடான்னு சொல்ல பெஸ்ட்டும் பேக்கை செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை நான் செத்த மாட்ட போகிறேன் அப்படின்னு புலம்பிட்டே இருக்கான் அதை ரே பார்த்துட்டு ஒருவேளை அந்த நோட் புக்கை டியூ எடுக்காம கூட இருக்கலாம்டான்னு சொல்ல இல்லை போச்சு நான் செத்தேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டே மறுபடியும் பெஸ்ட்டு சினிங்கிட்டே இருக்கான் இதை பிரைட் பார்த்துட்டு பெஸ்ட்டை ஹே பெண்ணை டியூ உன்னோட நோட் புக்கை எடுத்தானா இல்லையான்னு உனக்கு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதானே கேட்க ஆமாம் நீ அதுக்கு என்ன பண்ண போறன்னு பெஸ்ட்டு கேட்குறான் அதுக்கு பிரைட்டு அவனோட பேக்கை ஆட்டே போட வேண்டியதானே சிரிச்சுட்டே சொல்ல பட் அவனோட பேக் எப்போ அவன் கூட எடுத்துகிட்டு போவானே அப்புறம் எப்படின்னு ரே கேட்குறான் இல்லை எப்பவும் கிடையாது அப்படின்னு பிரைட் சிரிச்சுட்டே சொல்லவும் அப்படிங்க கட் பண்ணி இப்போ ரே டியூவோட கிளாஸ் முன்னாடி நின்று எட்டி பார்க்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிளாஸ் முடிஞ்ச கிளம்புறாங்க ஃபோன் டியூட்ட நீ இப்போ ஃப்ரீ தானே ஸோ எனக்கு கிளப்புக்காக ஃபோட்டோ எடுக்க ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு பேசிட்டு டியூ ஃபோனை சேர்ந்து வெளியில் வரதை பார்க்குறான் பார்த்துட்டு எப்படியாவது டியூவை தனியாக போக வைக்கணும் ஸோ இதை உன்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனில் கிளாஸுக்கு வெளியில் ரே மறைஞ்சு நிற்கிறான் அப்போ ஃபோன் வெளியில் வந்ததும் டக்குன்னு ரே ஃபோன் முன்னாடி போய் நின்று நீ இப்போ ஆஃப்டர்நூன் ஃப்ரீ தானே ஆமான்னு ஃபோன் சொல்ல அப்போனா எனக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுக்க ஹெல்ப் பண்ணுறியா ஆக்சுவலாக நீ நல்லா சொல்லிக் கொடுப்பேன்னு கேள்விப்பட்டேன் அண்ட் நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்க அவங்க எல்லாருமே நல்ல கிரேட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ ப்ளீஸ் எனக்கும் சொல்லிக்கூட அப்படின்னு இவன் மேலே டவுட்டே வராத அளவுக்கு சீரியஸாக கேட்குறான் ஆனால் ஃபோனும் டியூ ஃபோட்டோ எடுக்க போகிறதா இருந்திருப்பாங்களே ஸோ அதான் இப்போ அவளுக்கு வேலை இருக்கதா ஃபோன் சொல்லுவா அதுக்கு டியூ பரவாயில்ல நம்ம வேற என்னைக்காச்சும் ஃபோட்டோ எடுக்கலாம் இப்போ இவனுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைன்னு நல்லா தெரியுது ஸோ நீ இவனுக்கு சொல்லி கூட நான் போகிறேன் பாய் சியோ அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடான் போனதும் ரே ஃபோனை பார்த்தீன்னு பழ காமிச்சிட்டு நிற்பான் எப்படியோ ஃபர்ஸ்ட் பிளான் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டான்னு சரி இப்போ டியூ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேஸ்கெட் பால் விளையாட வரான் வந்து பெஞ்சில் பேக்கை வச்சுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஹே பால் எங்கே பாஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போகிறான் போனது அங்கே இப்போ பெஸ்ட்டும் பிரைட்டும் குடுக்குடுன்னு ஓடி வந்து ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு பிரைட் பெஸ்ட்டை பார்த்து ஹே இப்போ இது ஆக்ட் பண்ணுற டைம்னு சிரிச்சுட்டே சொல்கிறான் பெஸ்ட்டு பயந்துட்டு ஹே இது நல்ல ஐடியா தானே ஒருவேளை நம்ம தான் இதை பண்ணோம்னு டியூக்கு தெரிஞ்சேன் நான் வெறுக்க போகிறான்னு சொல்ல அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான் நீ இப்போ நான் என்ன சொன்னனோ அது பண்ணுடான்னு சொல்லிட்டு பிரைட் அங்கேருந்து போயிடறான் போய் விளையாடிட்டு இருக்க டியூ அண்ட் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஹே நானும் உங்க கூட விளையாட வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு பாலை வாங்கி அவங்க கூட சேர்ந்து விளையாடுறான் அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது பிரைட் பெஸ்ட்டை பார்த்து ரெடியாரு அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டிட்டு பாலை பேஸ்கெட்ல போடுறதுக்கு போக அப்போ டியூவோட 2 ஃப்ரெண்ட்ஸும் முன்னாடி நின்று மறைச்சிட்டு நிற்பாங்க அவங்க மேல வேணும்னே மோதி கீழே விழுந்துட்டு ஐயோ என்னோட முட்டி போச்சு அப்படின்னு கத்திட்டு இருப்பான் இவங்க எல்லாரும் நம்ம ஒண்ணு பண்ணலையே அப்புறம் எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறானுங்க கேட்டுட்டு டியூவும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் பிரைட்டோட காலை பார்த்துட்டு இருக்க அப்போ பிரைட் பெஸ்ட்டை அவனோட பேக்கை சீக்கிரமா செக் பண்ண அப்படிங்கிற மாதிரி கையால செய்ய காட்டுறான் உடனே பெஸ்ட் பதட்டமா போய் யாரும் பார்க்காத நேரத்துல அவனோட நோட் புக் பேக்ல இருக்குதான்னு நல்லா செக் பண்ணா பேக்ல அவனோட நோட் புக் இல்ல அதை பார்த்துட்டு பெஸ்ட் பிரைட்டர் இங்க இல்லடா அப்படிங்கிற மாதிரி கண்ணால சைகை காட்ட அப்ப இங்க இருந்து போய் தொலைடா அப்படிங்கிற மாதிரி பிரைட் பெஸ்ட்டுக்கு கை காமிக்கிறான் அப்படி காமிச்சதும் பேக் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பெஸ்ட் வச்சுட்டு அங்கிருந்து கொடுன்னு ஓடி போயிடான் அண்ட் இதுக்கப்புறமா இப்போ பெஸ்ட் அவனோட வீட்டுல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மல்லாக்க படுத்து கிடக்குறான் அப்போ ஒருத்தன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான் இன்னொருத்தன் போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கான் பெஸ்ட் மட்டும் சினிங்கிட்டே நான் என்ன பண்ணுவேன் அவனுக்கு கண்டிப்பா இப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சினிங்கிட்டே கத்த அதை கேட்டு காதுல மாட்டிருந்த ஹெட்போன் எடுத்துட்டு ஒருவேளை டியூ உன்னோட நோட் புக்கை எடுத்துருக்க மாட்டான்டா அப்படிலாம் இருக்காது அவன் கண்டிப்பா எல்லாத்தையும் ஏற்கனவே பார்த்து தெரிஞ்சிருப்பான்னு பெஸ்ட் சொல்ல சரி ஒருவேளை டியூ உன்னோட நோட் புக் எடுத்து வச்சுட்டு ஒன்னும் சொல்லாம இருக்கானா அவன் உன்னை லவ் பண்றான்னு அர்த்தம்டான்னு ரே சொல்றான்
ஆனாலும் பெஸ்ட்டுக்கு எது சொன்னாலும் மனசு ஏற்றுக்காம டியூக்கு இவனோட ஃபீலிங்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி கையை போட்டு ஆட்டிகிட்டே சினிங்கிட்டு இருக்க டக்குன்னு பிரைட்டு எனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு மொட்டையை கத்திட்டு எந்திக்க ஏன்னா உனக்கு பிளான் கிடைச்சிட்டா அப்படின்னு பெஸ்ட்டு கேட்குறான். இல்லை நான் மார்க்கெட் போகணும் அப்படின்னு வீட்டில் சொன்னாங்க, அதுதான் ஞாபகம் வந்துட்டுன்னு சொன்னான்னு பிரைட் சொல்ல அதை கேட்டு இவங்க 2 பேரும் கடுப்பாயி ரே பிரைட் கழுத்தை பிடிக்கிறான். பெஸ்ட்டு பில்லோ எடுத்துட்டு பிரைட் மூஞ்சில போட்டு அடின்னு அடிச்சுட்டு நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல டே என்னை விடுங்கடா நான் போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போயிடான். போனது ரே பெஸ்ட்டை பார்த்து நீ இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்க எனக்கு தெரியல, நான் இப்போ என்னோட சாங் லிரிக்ஸ் எழுதி முடிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு ரே சூப்பர் நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க, நீ இதுல உன்னோட எஃபர்ட்டை போடு, கண்டிப்பா டியூ உன்னோட ஃபீலிங்ஸை தெரிஞ்சுப்பான்னு சொல்றான். அதுக்கு பெஸ்ட்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட ஆனா நீ டியூவை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு உன்னோட சாங் எழுத ஸ்கில்ஸ் மட்டும் போதாது, ஸோ அதுக்கு டியூ அவனே மெய் மறந்து உன்னை பார்க்கணும்னா நீ நெக்ஸ்ட் செமஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி உன்னோட ஃபேஸை கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு பெஸ்ட் அவனோட ஃபேஸை டச் பண்ணி பார்த்துட்டு நோ அவ்வளோ டல்லாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்படிங்க கட் பண்ணி பெஸ்ட்டோட ஃபேஸு பளபளன்னு இருக்கிறதுக்காக லன்னேஜ் அப்படிங்கிற க்ரீமை போடுறான். ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்ல வரானுங்கன்னா நம்ம பெஸ்ட் மாதிரி நீங்களும் பளபளன்னு ஆகணும்னா இந்த க்ரீமை போடுங்க ட்வைன் அப்படின்னு ஆடை காமிக்கிறானுங்க. ஆக்சுவலாக தாய் சேல்ஸில் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆடை ஊடையில் கொண்டு வந்துடுவாங்க, அதே மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சரி இதெல்லாம் விடுங்க, இப்போ நைட்டு பெஸ்ட் ஃபேஸ் க்ரீம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்து டியூக்காக சாங் லிரிக்ஸ் எழுதி கிட்டார் ப்ளே பண்ணிட்டே ஃபுல் டைம் பாடி பார்த்துட்டு இருக்கான். அண்ட் இதுக்கப்புறமா மறுநாள் ஸ்கூலில் டியூ அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருக்கிறத காமிக்கிறாங்க. அப்போ மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருந்த தேவை பார்த்து நமக்கு ஃபெஸ்டிவல் நெருங்கிட்டு வருது, ஆனால் நமக்கு இன்னும் ஒரு நல்ல கிட்டார் ப்ளே பண்ணி பாடுற ஆள் யாரும் கிடைக்கல, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்க நம்ம ஏன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடக்கூடாதுன்னு தேவ் கேட்குறான். அதுக்கு தாரும் ஹே இது பெஸ்ட் ஐடியா தான், ஃபெஸ்டிவலுக்காக நம்ம மியூசிக் கிளப்ல யாராச்சும் ஜாயின் பண்றாங்களா அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் போடலான்னு சொல்றான். அண்ட் இப்படி இவங்க 2 பேரும் மியூசிக் கிளப்புக்காக ஆள் எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க இது ஃபுல்லா டியூ கேமராவை பார்த்துட்டே கேட்டுட்டு இருக்கவும் அப்படிங்க கட் பண்ணி இப்போ ஈவினிங் போல பெஸ்ட் மட்டும் தனியா ஸ்கூல்ல இருந்து கிட்டார் ப்ளே பண்ணிட்டே பாடுறான். இப்படி டியூவை நினச்சி ஒரு சூப்பரான சாங்கை பெஸ்ட் பாடுறான். அண்ட் நன்னனால நான் ப்ளே பண்ண சாங் என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி இதெல்லாம் விடுங்க, இப்படியே பெஸ்ட் சாங் பாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரத்தில் தேவும் தாரும் இவனோட சாங்கை கேட்டுட்டே அங்கே வந்து நிற்கிறானுங்க. பெஸ்ட் அவங்க வந்தது கூட தெரியாம சாங் பாடி முடிக்கவும் 2 பேரும் கிளாப் தட்டி வா ஃபேண்டாஸ்டிக் நீ சூப்பராக கிட்டார் ப்ளே பண்ற அண்ட் ஆல்சோ நல்லா பாடுறான்னு சொல்றானுங்க. அது கேட்டு பெஸ்ட் அவங்கள பார்த்து ஹே நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்க நீ பாடிட்டு இருக்கும் போது பாதியிலே வந்துட்டோன்னு சொல்றானுங்க. சொல்லிட்டு சரி நீ இப்போ யார் பாடின பாட்டை பாடுன அப்படின்னு 2 பேரும் கேட்க பெஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டே இது என்னோட சாங்கு நான் எழுதின லிரிக்ஸ்னு சொல்ல அதை கேட்டு இவங்க 2 பேரும் வா நீ எழுதின பாட்டா அப்படின்னு ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றானுங்க. அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு சரி நீங்க என்ன பண்ற அண்ட் உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னு கேட்குறானுங்க. அதுக்கு பெஸ்ட் இவங்க 2 பேரை பார்த்து பிரைட் வந்து கிளாஸை கிளைம் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ரே ஸ்கூல் முடிஞ்சதும் சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிட்டான். அண்ட் எனக்கு மியூசிக் கிளாஸ் இருக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு பெஸ்ட் சொல்ல ஏன்னா மியூசிக் கிளாஸ் அதுவும் இவ்வளோ சீரியஸாக இதை எடுத்துக்கிட்டு எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு 2 பேரும் கேட்க இந்த சம்மர் டேஸில் என்ன பண்ணணும்னு தெரியல அதான் இப்படின்னு பெஸ்ட்டு சொல்ல ஹே சூப்பர்யா இவ்வளோ ஷார்ட் டைமில் லேர்ன் பண்ணி சாங்லாம் எழுதியிருக்கா அப்படின்னு ஒரே மாதிரி 2 பேரும் பாராட்ட போதும் நீங்கள் பாராட்ட அளவுக்கு இந்த சாங் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லைன்னு பெஸ்ட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல அப்போ இவங்க 2 பேருக்கு ஒரு ஐடியா தோணி பெஸ்ட்டை பார்த்து ஹே நீ எங்கள் மியூசிக் கிளப்பில் ஜாயின் பண்ண ஆசைப்படுறியான்னு கேட்க என்ன மியூசிக் கிளப்பா ஆமாம் எங்களோட பேண்ட் தான், வர ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் நல்லா கிட்டார் ப்ளே பண்ணி பாடுற ஆளை தேடுறோம், ஸோ நீங்கள் கூட ஜாயின் பண்ணுறியா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்க எனக்கு ஒரு நாள் யோசிக்க டைம் தாங்களே நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு பெஸ்ட்டு சொல்ல அப்போனா சரி நீ முடிவு எடுத்துட்டு நாளைக்கு எங்களை பார்க்க மியூசிக் கிளப்புக்கு வா மறந்துடாத பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிடறாங்க. போனதும் பெஸ்ட் செம்ம ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருக்க அப்படிங்க கட் பண்ணி இப்போ பெஸ்ட் மியூசிக் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வந்து ரேக்கு கால் பண்ணிட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேஷுவலாக பேசிட்டு நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும்டா, இன்னைக்கு ஈவினிங் தேவும் தாரும் அவங்களோட மியூசிக் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நீ இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்க என்ன நிஜமாவா இது கண்டிப்பாக சூப்பர் தான், இதனால நீ டியூ கூட க்ளோஸாக இருக்க முடியும்டான்னு ரே சொல்ல அதை கேட்டு பெஸ்ட் ரேட்டை நான் இன்னும் டியூ என்னோட நோட் புக் எடுத்திருப்பானான்னு கவலையாக இருக்கண்டான்னு சொல்கிறான். அதை கேட்டு ரே அவன் உன்னோட நோட் புக் எடுத்திருந்தா அவன் உன்ட்ட பேசாமல் தள்ளி போகிறானா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வித்தியாசம் தெரியும் அதை கவனி, ஒருவேளை அப்படி எந்த ஒரு வித்தியாசம் இல்லைன்னா
டியூ உன்னோட நோட் புக் எடுக்கல, இல்லைனா உன்னோட நோட் புக் எடுத்தும் டியூ அதை பத்தி எதுவும் பேசலனா அவனை விரும்புறான்னு அர்த்தம்டான்னு சொல்றான். சொல்லிட்டு சரி இதை பத்தி நீ பிரைட்ட சொன்னியான்னு கேட்க, இல்லடா நான் அவன்கிட்ட சொல்லல, சொன்னா அவன் ஏதாச்சும் அட்வைஸ் பண்ற பேர்ல ஓவரா பேசுவான்டான்னு பெஸ்ட் சொல்ல, அதுக்கிட்ட ரேஸ் சிரிச்சுட்டே சரி சரி உன்னோட இஷ்டம், நீ மியூசிக் குரூப்ல ஜாயின் பண்றியா இல்லையான்னு நீ டிசைட் பண்ணிக்கோன்னு ரேஸ் சொல்ல, ஓகே உன்னோட அட்வைஸுக்கு தேங்க்யூ பாய்னு பெஸ்ட் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அண்ட் இதுக்கப்புறமா பெஸ்ட் மியூசிக் கிளப்ல ஜாயின் பண்ண டிசைட் பண்ணிடுறான். ஸோ அதனால மறுநாள் ஸ்கூலுக்கு போனதும் தேவன் தார் கூட சேர்ந்து பெஸ்ட் மியூசிக் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கவும் அப்பாங்க டியூ வரத தேவ் பார்த்துட்டு ஹே டியூ அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம பெஸ்ட் தான் டியூவை பார்த்தாலே நர்வஸ் ஆவானே, அதே மாதிரி இப்போ பெஸ்ட் அவனை பார்த்துட்டு ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி நர்வஸ்ல திரும்பிறான். தேவும் தாரும் டியூவை பார்த்து ஹே பெஸ்ட் இங்க மியூசிக் கிளப்ல ஜாயின் பண்ணிட்டான், ஸோ கண்டிப்பா இந்த தடவை வர ஃபெஸ்டிவல் அப்போ எங்க ஷோ தாறுமாறு தான், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு பெருசா பில்டப் கொடுக்குறானுங்க. அதை கேட்டு டியூ சிரிச்சுட்டே பாப்போம் பாப்போம் அப்படின்னு சொல்றான். சொன்னதும் தேவ் தாரை பார்த்து ஹே இது நமக்கு லாஸ்ட் இயர்டா, ஸோ ஸ்பெஷலா ஏதாச்சும் நம்ம மியூசிக் கிளப்ல பண்ணணும்னு நினைக்கிறேன்டான்னு சொல்ல, ஸ்பெஷலான எப்படி சொல்றீங்க, ஓன சாங் எழுத மாதிரியான்னு பெஸ்ட் கேட்க, அதே தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றானுங்க. அதை கேட்டு டியூ சரி யார் பாட்டு எழுத போறான்னு கேட்குறான். அதுக்கு தாரும் தேவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பெஸ்ட்டை பார்த்து கை காமிச்சு நீ தான் எழுத போறேன்னு சொல்ல, அதை கேட்டு பெஸ்ட் ஷாக் ஆகி என்ன நானா, ஆமாம் நீயே தான், ஆக்சுவலாக நீ கூட அன்னைக்கு ஒரு சாங் பாடினியே அந்த சாங் செம்ம கூலாக இருந்துச்சுன்னு சொல்ல, அது கேட்டு பெஸ்ட்டு பதட்டமாக்குறான். ஏன்னா டியூ முன்னாடி அவன் சாங் எழுதுறத பற்றி சொல்லிட்டாங்களேன்னு பதட்டமாக்குறான். அப்படி பதட்டத்துலேயே இது உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கான்னு கேட்க, ஆமாம் ஆக்சுவலாக இந்த சாங் கான்செப்ட் லாஸ்ட் இயர் ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறேன் நமக்கு ஒத்து போகுதுன்னு சொல்கிறான். சொல்லிட்டு சரி இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு டியூ பார்த்து கேட்க, அதுக்கு டியூ இது உங்களோட மியூசிக் குரூப், ஸோ உங்கள் இஷ்டப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டு தார் பெஸ்ட்டை பார்த்து சரி நீ சாங் எழுதி முடிச்சிட்டியான்னு கேட்க, இல்லை இன்னும் முடிக்கலன்னு பெஸ்ட்டு சொல்கிறான். அப்போனா சரி சீக்கிரமாக எழுதி முடின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்ல, பட் என்னோட சாங் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாதுன்னு பெஸ்ட்டு சொல்கிறான். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் எங்களை நம்பு, ஸோ நீ சாங் எழுதி முடின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறானுங்க. அதை கேட்டு பெஸ்ட்டும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறானுங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்க கட் பண்ணி இப்போ பெஸ்ட் மட்டும் தனியாக இருந்து ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு கண்ணை மூடி டேப்பில் சாங் கேட்டுட்டு இருப்பான். அப்போ ஓடியில் டியூ பையன் பெஸ்ட் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு பெஸ்ட் காத்துல போட்டுக்க ஹெட்ஃபோன் எடுத்து விட யாரா கழட்டுறது அப்படிங்கிற மாதிரி பெஸ்ட் திரும்பினா, அது டியூன்னு பார்த்ததும் டக்குன்னு திரும்பிறான். திரும்பி நர்வஸ்ல இருப்பான். அப்போ டியூ பெஸ்ட் பார்த்து என்ன டேப்ல சாங் கேட்டுட்டு இருக்கியான்னு கேட்க, ஆமா அப்படிங்கிற மாதிரி நர்வஸ்ல சிரிச்சுட்டே பெஸ்ட் சொல்றான். அது கேட்டு டியூ பெஸ்ட்டை பார்த்து இந்த மாதிரி டேப்பை இப்போலாம் யாரும் யூஸ் பண்றது பார்க்கவே முடியல, ஸோ நான் கேட்டு பார்க்கலாமான்னு டியூ கேட்குறா. அதுக்கு பெஸ்ட்டும் ஷுவர் கண்டிப்பா கேட்கலாம்னு சொல்லி ஹெட்ஃபோனை கழட்டி டியூட்ட கொடுக்க, இப்போ டியூ பெஸ்ட் கேட்டா அதே சாங்கை கேட்டுட்டு இருக்கான். அப்போ பெஸ்ட்டுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும் டியூ பக்கத்துல இருக்குது. ஸோ அதனால செம்ம கியூட்டா அவனே குறுக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் டியூ கொஞ்ச நேரம் சாங் கேட்டுட்டு ஹெட்ஃபோனை கழட்டி ரிட்டன் பெஸ்ட்டை கொடுத்துறான். கொடுத்துட்டு உனக்கு ஓல்டு சாங்லாம் பிடிக்குமான்னு கேட்குறான். அதை கேட்டு பெஸ்ட் டியூவை பார்த்து ஆமா பிடிக்கும், ஆக்சுவலா என்னோட அப்பாவுக்கு இந்த மாதிரி பழைய சாங் பிடிக்கும், ஸோ அதனால இந்த மாதிரி சாங் கேட்கும் போது அவர் என் கூட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்பனா உன்னோட அப்பா எங்க இருக்கான்னு டியூ கேட்க, அவர் இறந்து போயிட்டாரு நான் சின்ன வயசுல இருக்கும் போதுன்னு பெஸ்ட் ஃபீல் பண்ணிட்டே சொல்றான். அதை கேட்டு டியூ ஐயோ தெரியாம கேட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே ஓ சாரி நீ ஓகே தானே கேட்குறான். நான் ஓகே தானே பெஸ்ட் சொல்றான். சொன்னதும் சரி உன்னை சாங் எழுத சொன்னாங்களே, ஸோ உன்னோட சாங் என்னாச்சுன்னு டியூ பெஸ்ட்டை கேட்குறான். அதை கேட்டு பெஸ்ட் நர்வஸ் ஆகுறான். ஏன்னா டியூக்காகலாம் எழுதுறான். ஸோ அதனால நர்வஸ்லேயே இல்லை இன்னும் எழுதி முடிக்கல, அண்ட் நீ எதிர்பார்க்குற மாதிரி என்னோட சாங் ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு பெஸ்ட் சொல்லவும் டக்குன்னு டியூ கேஷுவலா பரவாயில்ல ஆனால் எனக்கு பிடிக்கும் உன்னோட சாங் அப்படின்னு சொல்ல, அது கேட்டு பெஸ்ட் ஷாக் ஆகி அவனை திரும்பி பார்த்து செம்ம வெக்கத்துல தலகால் புரியாம கீழே குனிஞ்சு வைக்கப்பட்டு இருப்பான். அண்ட் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதும் சரி நான் கிளம்புறேன்னு டியூ சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடான். போனதும் பெஸ்ட் பக்கத்துல ஒரு பேப்பர் ஃபோல்ட் பண்ணி இருக்கதை பார்த்துட்டு இவன் என்ன விட்டுட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்ல அதை எடுத்து பாக்குறான். பார்த்தா அது போன எபிசோட்ல டியூ போனு ரொம்ப க்ளோஸா இருக்கதை பார்த்துட்டு பெஸ்ட் டியூக்காக ஒரு லைன் சாங் லிரிக்ஸ் எழுதின பேப்பரை கிழிச்சு போட்டிருப்பான்ல,
போயிருப்பான்ல அந்த பேப்பர் தான் டியூ வச்சுட்டு போயிருப்பான். அண்ட் அந்த பேப்பரோட டாப் எண்டில் உன்னோட சாங் கேட்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு டியூ எழுதி வச்சிருக்கதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆயிடுறான். அண்ட் அப்புறம் என்னங்க, டியூ இவனோட சாங்க்காக வெயிட் பண்ணுறான்னு தெரிஞ்சதும் சாங் எழுத வெறி வந்து இப்போ பெஸ்ட் வீட்டுக்கு போய் அதே பேப்பர்லேயே சாங் லிரிக்ஸ் கண்டினியூ பண்ணி எழுதுறான். அண்ட் எழுதி முடிச்சதும் கிட்டார்லாம் ப்ளே பண்ணி சாங்கை பாடி ப்ராக்டிஸ் பண்ணுறான். இப்படி டெய்லியும் மியூசிக் கிளப்புக்கு போய் இவங்க 2 பேர் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க ஃபெஸ்டிவல் வந்துடுது. ஸோ இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பெஸ்ட் ஸ்டேஜில் நின்று பாடுறான். தூரத்தில் தோன்றிடும் மேகத்தை போலவே நான் உன்னை பார்க்கிறேன் அன்பே, சாரலாய் ஒரு முறை நீ என்னை தீண்டினாய், உனக்கது தெரிந்ததா அன்பே, என் மனம் காணலின் நீரென ஆகுமா, கைகளில் சேருமா அன்பே, நேசிக்கும் காலந்தா வீணன போகுமா, நினைவுகள் சேர்க்கிறேங்கே. சாங் ரொம்ப கேவலமாக பாடியிருந்தானா ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்படி இந்த மாதிரி சாங் ரிலேட்டடானதை பெஸ்ட்டு பாடுறான். அதை எல்லாரும் என்ஜாய் பண்ணி செம்மையாக கத்துறாங்க. அண்ட் இந்த சாங்கே யாருக்காக பாடுறான்? டியூக்காக தானே. ஆனால் அவனே சாங் போயிட்டு இருக்க உடையில தான் ஃபோன் கூட சேர்ந்து வாரான். வந்து சாங்கை ஸ்மைல் பண்ணிட்டே பார்த்துட்டு இருக்கான். அண்ட் இப்படி ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும் போது இங்கே ரே தேவை மெய் மறந்து பார்ப்பான். இவன் பார்க்கறத தேவ் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ண ரே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே வைக்கப்படுவான். இங்கே என்னடா நடக்குது? இவன் பெஸ்ட் என்கரேஜ் பண்ண வந்தானா இல்லைன்னா இவனுக்கு ஆல் செட் பண்ண வந்தானானே தெரியல. சரி, நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்கும்போது இவங்களோட லுக்கை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி பார்க்கலன்னா இப்போவுமே போய் இந்த சீனை பாருங்கள். செம்ம க்யூட்டாகவும் ஃபன்னாகவும் இருக்கும். அண்ட் சரி, இதெல்லாம் விடுங்க. அங்கே ஸ்டேஜில் பெஸ்ட்டு செம்ம க்யூட்டாக சாங் பாடுறத டியூ பார்த்துட்டே கேமராவில் பெஸ்ட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறான். சைடில் ஃபோனும் சாங் என்ஜாய் பண்ணுறா. அட் லாஸ்ட்டாக பெஸ்ட்டு டியூவே பார்த்துட்டே சாங் பாடுறதும் அவன் பாடுற ஒவ்வொரு லைனும் அவனோட லவ் டியூட்ட சொல்கிற மாதிரி இருக்குன்னு ஃபோன் புரிஞ்சு டியூவை பார்க்க டியூவும் கண்ணை இமைக்காம பெஸ்ட்டே பார்த்துட்டு இருக்கதை ஃபோன் பார்த்து ஒரு மாதிரி ஆகுறா. அண்ட் சாங்கும் முடிஞ்சது. உடனே எல்லாரும் கிளாப் தட்டுறாங்க. அதுக்கு பெஸ்ட்டும் தேங்க்யூன்னு சொல்லி வைக்கப்பட்டுட்டே டியூவை பார்க்க அவனும் ஸ்மைல் பண்ணிட்டே பெஸ்ட்டை பார்க்குறான். இதை ஃபோன் பார்த்துட்டு டியூட்ட ஒன்றும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடா. போய் தனியாக சோகமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா பெஸ்ட்டோட லவ் சாங்கை புரிஞ்சு டியூ பெஸ்ட் லவ் அக்செப்ட் பண்ணனா இல்லையா, அண்ட் ஃபோன் ஏன் சோகமாக இருக்கா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.